3.5 months old தான் அது. SRDஸும் F2ம் இருக்கு. வந்து அக்குமுலேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். இவ்வளோ ஸ்பேஸ் வந்து எல்லா ஸ்ட்ரெயினும் பண்றாங்க ஜி. ஓகேலையும் பண்ற ரெண்டுமே கிடைக்கும். ஹோல்சேல்லையும் கிடைக்கும், ரீட்டைல். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எடுத்தா தாயிலையும் வந்து த்ரூ பஸ் SRM தான் ப்ரோ. SRM. ஓகே. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் ரிசல்ட்டுக்காக க்ரூம் பண்ணேன். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். ஓகே. ஆமாம், அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே சுத்தார் காப்பர். ஓகே. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபார்முக்கு வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ ஃபார்மோட நேம் பார்த்தீங்கன்னா AOT அக்வேரியம் அண்ட் டேங்க்ஸ். ஸோ பின்னாடி ஒரு பெரிய மான்ஸ்டர் டேங்க் வச்சிருக்காரு. ஸோ அதோட சிம்பிள் பாருங்க. ஸோ வந்து மெயினாக ப்ரோ எதுலாம் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பீட்டாஸ் பண்ணுறாரு. அதுவும் பீட்டாஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் ஜாயிண்ட் பீட்டாஸ் பண்ணுறாரு. ஸோ கூட வந்து ஃப்ளவரானும் இம்போர்ட்டட் ஃப்ளவரான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்னென்ன ஃபிஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அக்வேரியம் ஃபிஷஸ் பற்றி நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஸோ நம்ம மெயினாக வந்து ஃபார்மில் என்னென்ன வெரைட்டிஸாக நீங்கள் பண்ணுறீங்க? மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து பீட்டாஸும் முக்கியமாக ஜெயின் பீட்டாஸு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான்ஸ் இப்போதைக்கு ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே. பட் ஆனால் வந்து மோஸ்ட்லி எல்லா வெரைட்டியும் பண்ணுற மாதிரி தான் பிளான். ஓகே. இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாஸும் ஃப்ளோரான்ஸும். ஜெயிண்ட் பீட்டாஸும் ஃப்ளோரான்ஸும். நாட் ஓன்லி ஜெயின் பீட்டாஸ், கான்சன்ட்ரேட் எக்ஸாட்டிக் பீட்டாஸ் டூ. ஓகே. பட் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயின் பீட்டாஸ் இருக்கு, அப்புறம் சில எக்ஸாட்டிக்ஸ் எடுத்திருக்கு. ஓகே. ஸோ ஜெயிண்ட் பீட்டாஸ்க்கு வருவோம். ஸோ ஜெயிண்ட் பீட்டாஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு ப்ரோ. 800 rupees வந்து இருக்கு ப்ரோ. 800 ரூபாயிலேருந்து இருக்கு. 800 ரூபாயிலேருந்து இருக்கு. 800 ரூபாயிலேருந்து 1800 வரைக்கும் இருக்கு ப்ரோ. ஈச். ஸோ நம்மளுக்கு எப்படி பேரோட கிடைக்குமா? இல்லை பேரோடவும் இருக்கு நிறையா. இப்போ என்ன சொல்லணும்னா ஃபேமஸான பிரீடர்ஸ் கிட்ட இருந்தா எடுத்திருக்கு. நான் ரெகுலராக எடுக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் எல்லாம் வந்து 3.5 months ஓல்டு தான் இருக்கும். அதெல்லாம் ஓகே. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் டு டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் இருக்கும். 7 சென்டிமீட்டர் இருக்கும். எதுவுமே வந்து என்ன சொல்றதுன்னா எல்லாமே இந்தோனேஷியன் லைனேஜ் தான். ஓகே. ஸோ இதுலயே லைனேஜ் இருக்கு. கரெக்ட். ஆமா கரெக்ட். ஸோ எது அது எல்லாருமே பண்றாங்க. பட் ஆனா நம்ம அந்த ஃபேமஸா ஆல்ரெடி ஸ்டேபிள் பண்ணிருப்பாங்க இல்லையா ஜெயிண்ட். அவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் எடுப்போம். ஏன்னா நான் ரொம்ப வருஷமா எடுத்துருக்கேன். ஒரு 6 years எடுத்துருக்கேன் ஜெயிண்ட் பீட்டாஸ். ஓகே. ஸோ நான் ரெகுலரா அங்க இருந்து எடுக்கிறதுனால நமக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும். எல்லாம் மேசிவான சைஸ் வரும். சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டைன் ஆகுறது எப்படி பார்த்தீங்கன்னா அப் டு 10 சென்டிமீட்டருக்கு மேலே தான் அட்டைன் ஆகும். ஓகே. ஸோ ஜெயிண்ட் பீட்டாஸ் அந்த மாதிரி லைனேஜில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஓகே. மேக்ஸிமம் எவ்வளோ சைஸ் ப்ரோ வரும்? 7 சென்டிமீட்டர் சொன்னீங்க. அதுக்கு மேலே பெருசாக வளருமா? அதான் ஜி 10 சென்டிமீட்டர் அபோவ் 10 சென்டிமீட்டர் வரும். ஓகே. அதுக்கு மேலே வரும். ஆமாம் வரும். ஓகே. ஸோ மோஸ்ட்டாக நார்மல் பீட்டாஸ் மாதிரி தனியாக நம்ம வளர்க்குற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஆமாம். ஓகே. இது நார்மல் பீட்டாஸை விட கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 லிட்டர் வந்து அக்குமுலேட் பண்ற மாதிரி இருக்கணும். கெப்பாசிட்டி, வாட்டர் கெப்பாசிட்டி. அப்பதான் வந்து நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே இந்த மாதிரி வெரைட்டிஸ் லைக் நீமோ கேண்டி, நீமோ காப்பரு, மார்பிள். ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் வரும். ஆமாம். ஓகே. ஸோ இது பார்க்கறதுக்கு இது அயன்மேன் மாதிரியாது இல்லை ஜி. இது வந்து நீமோ காப்பர். ஓகே. உங்களுக்கு பீட்டாஸ் கொஞ்சம் நாலேஜ் கம்மி தான். இதுதான் ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு ஜாயிண்ட் பார்க்குறேன். நல்லா சைஸாக இருக்கு. இதெல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கு. இதெல்லாம் உள்ளவும் வச்சிருக்கோம். ஓகே. இது மட்டும் இல்லை, ஸ்டாக் மேலேயும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. மேலேயும் நிறைய வச்சிருக்கீங்க. ஆமாம். ஸோ இப்போ பார்க்கறது இதெல்லாம் எது ஜி? அது இப்போ பார்க்குறோமே லைக் அவதார் பேட்ச், அவதார் பிளாக்ல இருந்து வருது. ஓ, அந்த அந்த இதுல இருந்து ஆஃப் மூன் அது எல்லாமே. ஓகே. ஸோ நிறைய வெரைட்டிஸ் பார்க்க முடியுது. இது பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 inches இருக்கும். ஓகே. 2.5 inches. கை இந்த சைடு நின்றுட்டு இருக்கு. விரல் பாருங்க. ஸோ வரும் 2.5 inch வரும். ஓகே. எனக்கு இந்த மாதிரி ஷேட்ல பிடிச்சிருக்கு ஜாயிண்ட்ல. லைக் நல்லா ஒரு இது பேட்டர்ன் மாதிரி இருக்கு. நீமோ கேலக்ஸி. இது கேலக்ஸி. ஓகே. கேலக்ஸி. ஸோ ஜாயிண்ட்லேயே வந்து காஸ்ட்லியான எந்த லைக் டைப் வரும் ஜாயிண்ட்லேயே காஸ்ட்லியான? இப்போ ஜாயிண்ட்ல வந்து எல்லா ஸ்ட்ரெயினும் பண்றாங்க ஜி. ஓகே. ஓகேங்களா. மோஸ்ட்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அவதார் காப்பர், அவதார்,
இதெல்லாம் கொஞ்சம் அந்த பிளாக் ஸ்டார்னு சொல்லுவாங்க. பிளாக் ஸ்டார், ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஓகே. ஸோ பீட்டா பொறுத்த வரைக்கும் கிரேஸ் வந்து மக்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஆமா ஆமா. ஸோ இந்த ஜெயண்ட் லைன் எப்படி லைக் மக்கள் எப்படி லைக் பண்றாங்க? இல்லை ஜி, நம்ம கிட்ட நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஜெயிண்ட் மேக்ஸிமம் நம்ம கிட்ட வந்து எடுத்துருவாங்க. 3000 டக்கு டக்கு டக்குன்னு. ஆமா, நம்மளுக்காக நம்ம ரொம்ப வருஷமா பண்றதுனால அந்த ப்ராமிசிங் இருக்கிறதுனால எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த ரிசல்ட் வந்து கொடுக்குறீங்க. ஆமா, இதெல்லாமே ஃபீமேல் தான். இதெல்லாம் அவதார் காப்பர் ஃபீமேல். ஓ, காப்பர் ஃபீமேல். ஆமா, இது நீமோ கேண்டி. என்ன சைஸ்ல இருக்குது இது பாருங்க. இதை விட மேசிவான சைஸ்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, அதோட எக் கவுண்ட் அந்த மாதிரி அதிகம் காமிக்கும் ப்ரோ. இதெல்லாம் ஆமா ப்ரோ, நல்ல நீங்க வந்து நார்மல் பீட்டாஸ்க்கு போடுற மாதிரி ஃபீட் போடாம டெய்லி ட்வைஸ் த்ரைஸ் ஃபீட் போட்டீங்கன்னா நல்ல growth இருக்கும், ரிசல்ட் இருக்கும். அது லைஃப் ஃபீட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். லைஃப் ஃபீட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பெல்லட்டுக்கே போயிடலாம். இப்போ பாருங்க, எஃப்எஸ்சிபியா இல்ல ஜி, எல்லாமே எல்பாய். ஓகே ஓகே, குவாலிட்டி சூப்பரா இருக்கு. எல்லாம் இண்டோ லைன். ஸோ பீட்டாஸ் பொறுத்த வரைக்கும் லைக் இண்டோரா பெஸ்டா? ஏன்னா அவங்க தான் ஜி ஃபர்ஸ்ட் அது இந்த மாதிரி ஸ்ட்ரெயின்லாம் கொண்டு வர்றது அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எடுத்து தான் தாயிலையும் வந்து ப்ரீட் பண்ணுவாங்க. ஓகே. ஐடென்டிஃபை பண்றது அவங்க தான். ஓகே, நல்லா இருக்கு. இந்த எல்பாய் குவாலிட்டியில் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டெய்லோட ஷேப், அந்த ஃபிளாப் ஆகும்போது அப்படியே விரிக்கும்போது பாருங்க, அந்த ஸ்டார் இது பாருங்க சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குலாம். ஸோ பீட்டாஸ்ல வேற என்ன பார்க்கலாம்? இங்க ஒரு பெருசா ஒருத்தர் இருக்காரு, தனியா போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா. ஓகே. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கு. அவதார் காப்பர். ஓ, இது அவதார் காப்பர். இது அவதார். இது அவதார். பேர் அவ்வளவு தெரியல ஜெயண்ட் லைன்ல பொறுத்த வரைக்கும். இப்ப நிறைய வந்துச்சுல ப்ரோ, புதுசு புதுசா வெரைட்டி. ஆமா ஜி, எக்கச்சக்கமா மாறி பீட்டா வந்து வந்துட்டே இருக்கு வெரைட்டி, புதுசு புதுசா அப்பப்ப பேரு வச்சுட்டே இருக்காங்க. இது வந்து இதுவா அவதாரா? ஆமா ஜி, அவதார் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. எங்க காமிங்க. அவதார். இதெல்லாம் வந்து அவதார் வந்து நெபுலா சொல்லுவாங்க. நெபுலா அவதார்லயே கொஞ்சம் ஹை ஸ்ட்ரெயின். ஸோ ஜெயண்ட்லயே அவதார்ஸ் பார்க்க முடியுமா? இருக்கு, ஆனா நம்ம கிட்ட இல்ல இப்போதைக்கு இல்ல. ஓகே. ஏன்னா இந்த சைஸ்லயே அவதார் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கேள்விப்பட்டேன். ஆமா, இந்த இன்னும் ஜெயண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா பிரைஸ் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் இதெல்லாம். ஓகே, அது பாருங்களேன், அந்த இந்த கீழே டெய்ல் கீழே எல்லோவா இருக்கு, அது பார்க்க இன்னும் அழகா இருக்கு. ஓகே. ஸோ அந்த அந்த புள்ளி இருக்குல்ல, அதுக்கு தான் ப்ரைஸா? கரெக்ட். ஓகே. ஏன் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னா, நீங்க ஒரு பேர் ப்ரீட் பண்ணீங்கன்னா அதில் 4 மீன் 5 மீன் தான் இது வரும். ஆமா, கேள்வி மாதிரி இருக்கேன். ஸோ மற்ற எல்லாமே ஒன்று ப்ளூவா வரும், இல்லைன்னா பிளாக்கா வரும். பிளாக்கா வரும், அதனால தான் அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ வந்து ஃப்ளவரான்ஸ்க்கு வந்துடலாம். ஸோ ஃபார்மில் வந்து மெயினாக எந்த மாதிரி வெரைட்டிஸ் பார்க்க முடியும்? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்டிஸும் F2வும் இருக்குது, F2 ஹெட் பாப்ஸும் இருக்குது. ஓகே. எஸ்ஆர்டி பார்த்தீங்கன்னா நல்ல பொட்டன்ஷியல் உள்ள நல்ல மான்ஸ்டர் காக்கு எல்லாமே. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸு ஃப்ளவரான்ஸில் 1200 இருக்குது ப்ரோ. 1200 இம்போர்ட்டட் இருக்குது. ஆமாம், எல்லாமே இம்போர்ட் தான். எதுவுமே நம்ம இப்போ எதுவுமே அந்த லோக்கல் ப்ரீட்ஸ் எதுவுமே பண்ணுறது இல்லை. ஓகே. ஏன் பண்ணுறது இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்னு இல்லை, டைம் இல்லை. நான் இன்னொரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறதுனா எனக்கு அந்த டைமும் இல்லை. ஓகே. அதே மாதிரி ஒருத்தர் வேலைக்கு வச்சு பண்ணுற அளவுக்கு அந்த இதுவும் இல்லை, இப்போ அந்த ஸ்பேஸும் இல்லை. நீங்களே தான் ஃபுல் நானே தான் பார்த்துக்கிறது. ஓகே. ஸோ அதனால் பெட்டர் கோ ஃபார் இம்போர்ட்னு சொல்லி இம்போர்ட்டுக்கே போயாச்சு. ஓகே. அதான் நல்லா இருக்குது, சில்லி ரெட்டாக அப்படியே பேர்ல்ஸ் வச்சு மான்ஸ்டர் காக்கோட. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா லைக் டேரெக்டாக வந்து ஃபார்மில் வந்து டேரெக்டாகவும் விசிட் பண்ணலாம். பட் ஆனால் வந்து வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணிட்டோ இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணிட்டோ வந்து எப்போ வராங்கன்றது இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அவைலபிளாக இருப்பேன். ஓகே, வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெளியூரில் இருந்தால் வீடியோ காமிச்சு வீடியோ வழியாக எடுத்துக்கலாம். நம்மகிட்ட மெயினாக பண்ணுற ஹோல்சேல்லையும் ரீட்டைல்லையும் பண்ணுறோம், ரெண்டுமே கிடைக்கும். ஹோல்சேல்லையும் கிடைக்கும், ரீட்டைல்லையும் கிடைக்கும். ஓகே. ஈவன் பீட்டாஸாக இருக்கட்டும், ஃப்ளோரான்ஸாக இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ வெளியூர் வந்து ஷிப்பிங் எப்படி ப்ரோ? ஆல் ஓவர் இந்தியாவா இல்லை தமிழ்நாடு மட்டுமா? ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறோம் ஜி. அதாவது டிரான்ஸ்போர்ட்டு த்ரூ பஸ்ஸு, அது ட்ரெயின், அப்புறம் வந்து கொரியர். ஓகே. இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பேர்ல்ஸ்லாம்.
இதெல்லாம் வந்து நல்லா செட்டில் ஆன ஃபிஷ் ஜி. எடுத்து எப்படி பார்த்தீங்கன்னா 3 months மேலே ஆகுது. அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே. ஆனால் நல்லா செட்டில் ஆன ஃபிஷ்ஷு. குவாலிட்டி நல்லா இருக்குது, நல்லா ஒரு என்கேஜ் பண்ணுது ஃபிஷ்ஷு. அப்படியே பாருங்க, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபிஷ் பிடிச்சிருந்தா ப்ரோட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன், பிங்க் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை ஏதாவது ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் மாறுமா ப்ரோ? குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருக்கா? குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் என்ன ப்ரைஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்க? 2.5 ஜி. 2.5 அந்த ஃபிஷ்ஷோட பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி. ஆமாம். ஓகே. ஸோ இதெல்லாமே சூப்பர் ரெட் டிராகன். ஆமாம், கரெக்ட். ஓகே. ஸோ இது தவிர்த்து ஃப்ளவரானில் வேறு என்னெல்லாம் பண்ணுறது இருக்குது? F2s இருக்குது, F2 ஹெட் பாப்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதுவும் இம்போர்ட்டட் தானே? ஆமாம், இம்போர்ட்டட் தானே. ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன ப்ரைஸில் வரும்? 1200 இருக்குது. 1200 ஓகே. எதுவுமே வந்து இந்த கலர் என்ஹான்ஸ்டு ஃபுட்லாம் எதுவுமே போடலை. ஓகே. வெறும் நார்மல் ஃபார்ம் ஃபீட். நான் முன்னாடி ஃபார்மில் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அதே ஃபீட் தான் யூஸ் பண்ணுறேன். நல்ல கலர் என்ஹான்ஸ்டு ஃபுட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்ல கலர் நல்லா க்ரூம் ஆகும். ஓகே. இது என்னது ப்ரோ? இது எஸ்ஆர்எம் தான் ப்ரோ. எஸ்ஆர்எம். ஓகே. எஸ்ஆர்எம்மும் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ. வேணுன்றதை எடுத்து கொடுக்கலாம். ஒரு 50 பீஸ் இருந்தது, சேல் நிறைய சேல் ஆயிடுச்சு. ஓகே. பேலன்ஸ் பேலன்ஸ் இதுதான். இது என்ன ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம்? 1000 rupees ப்ரோ. 1000 ஸ்டார்டிங். ஓகே. ஸோ ஃப்ளவரான்ஸ் வளர்க்குறவங்க ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காரு. எஸ்ஆர்டி வேணால் வாங்கிக்கலாம், உங்களுக்கு F2 கம்ஃபாஸ் வேணாலும் பார்க்கலாம். எஸ்ஆர்எம் வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாமே லைக் நம்மளே எடுத்து க்ரூம் பண்ணாதான் ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஓகே. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே 3D பிரிண்டட் ஆப்ஜெக்ட்ஸ் இது. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா கேவ் சொல்லுவாங்க. அப்படிங்களா? ஓ, அதனால அங்கேயே இருக்குது. ஆமாம், இங்கே அதாவது மேக்ஸிமம் பீட்டா வந்து சர்ஃபேஸ் கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மீன் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஓகே. நல்லா ஃபீல் பண்ணாது. இவரு தனியாக போட்டு வச்சிருக்கீங்க ஸ்பெஷல்? இல்லை, ஜெயின்ஸ் வந்து என்ன சைஸ்ன்றது நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாம். ஸோ அது சாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். ஏன்னா நான் எடுக்கும்போது பெரிய சைஸ் எடுக்க மாட்டேன் மேக்ஸிமம். ஏன்னா க்ரூம் பண்ணுறது தான் கேட்பாங்க என்கிட்ட நிறைய பேர். ஸோ அதனால் இதோட கொஞ்சம் சின்ன சைஸ் தான் எடுத்து கொடுப்பேன். ஓகே. ஸோ அதுக்காக இதுவே கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இதுவே ஒரு வெளியே பார்த்தா 3 months பார்த்தீங்கன்னா இதுனா ஒரு 6 months இருக்கும். இந்த வேற அளவுக்கு வேற அளவுக்கு இருக்கு. ஆமாம், நல்ல பெரிய சைஸ் இது. ஆமாம். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி 3D பிரிண்ட்ஸும் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி பீட்டா டேங்க் பண்ணி தருவீங்களா? பீட்டா டேங்க்ஸும் கொடுக்குறோம். சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி இது வந்து பீட்டா கேஸ்டல் சொல்லுவேன். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்கெட்ஸ் இருக்கும். இந்த பாக்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் இது பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா இருக்கு. இது அதுலயே அழகா வளர்க்கலாம் போல. க்ளீன் பண்றதும் ஈஸியா. அந்த இது மட்டும் அப்படியே எடுத்துட்டு தண்ணியை மட்டும் க்ளீன் பண்ணி திருப்பி உள்ள டிராப் பண்ணிடலாம். இல்லைன்னா வெறும் அந்த வெளியே இருக்க டஸ்ட் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா கூட ஈஸியா இருக்கும். மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும், பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு. அதே மாதிரி ஜெயண்ட்டுக்கு கரெக்டான டேங்க். கரெக்டான டேங்க்னா இந்த டேங்க் தான். என்ன சைஸ் வருது? 1:1. ஓகே. சப்போஸ் இவர்கிட்ட நீங்க ஜெயண்ட் வாங்குனீங்கன்னா இந்த டேங்க்கும் வந்து செட்டா கொடுப்பீங்களா ப்ரோ? கிடைக்கும் ப்ரோ. ஓகே. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு டேங்க் கொடுத்தோன்னா அதில் ஃபிஷ்ஷோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இவர் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ இங்கே சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். ஓகே. ஏன்னா இது வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறது வந்து அந்த ஃபிலமெண்டோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அந்த அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வேரி ஆகும். கலர்ஸும் மாறுமா? மல்டி கலரும் போட்டுக்கலாம். ஓகே. ஒயிட் நல்லா இருக்கு. இந்த ஒயிட்டும் அந்த பிளான்ட் இருக்கு பார்த்தீங்களா, பச்சை கலர், அது நல்லா இருக்கு. பீட்டா ஹெட்ஸ் வேணுனாலும் கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி பீட்டா ஹெட்ஸ் வந்து சில பேர் அந்த ஹோல்சேலில் கேட்டாலும் இந்த மாதிரி ஹெட்ஸும் கிடைக்கும். ஓ, ஓகே ஓகே. பீட்டாவை நல்லா ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஹோல்சேலில் வேணும், இல்லை அவங்களே இந்த மாதிரி ஸ்டிக் வந்து பண்ணி கஸ்டமைஸ்டாக பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். ஓகே சார். ஸோ இது என்ன ப்ரோ? அது பீட்டா ஜி. அது சின்ன இதுக்கு இதை என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஒரு ஹோல் போட்டு இங்கே ஸ்டிக் வச்சிட்டிங்கன்னா அப்படியே இந்த பீட்டாஸ் வந்து ஃப்ளாரிங் ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, ஓகே. அதுக்காக நிறைய பொருட்கள் பார்க்க முடியுது. எல்லாமே கஸ்டமைஸ்டு. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவும் கிடைக்கும் நம்மகிட்ட. இந்த மாதிரி டிவைடர்ஸ், நார்மலா டிவைடர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கிறது வந்து சக்கர் வச்சு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. இது வந்து நம்மளே டிசைன் பண்ணது, யார்கிட்டயும் கிடைக்காது. ஓ, ஓகே. இந்த 3D பிரிண்டிங் நீங்களே பர்சனலா டிசைன் பண்ணது.
வேணானா யூஸ் பண்ணிக்கலாம், வேணானா எடுத்து வச்சிடலாம். ஓகே, உங்களுக்கு ஆக்வர்டா தெரியாது. நீங்க அந்த சக்கர்லாம் வச்சீங்கன்னா ஆக்வர்டா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. ஜஸ்ட் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கு பாருங்க, தெரியாது உள்ள இருக்கிறதே தெரியாது. அப்படியே லைனா பாருங்க, கலர்ஸ்கா கூட வச்சிருக்காரு. பார்க்க பாருங்க, டிவைடர் பாருங்க, ஃபிஷ் எல்லாமே எவ்வளவு அழகா சுத்திட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் F2ஸ்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி ப்ரோ நம்ம வாங்கி லைக் நல்லா? ஆமா, வாங்கி க்ரூம் பண்ணது தான் இது. ஆக்சுவலா நான் வாங்கினது ஃப்ரையா வாங்கினேன், ரிசல்ட்டுக்காக க்ரூம் பண்ணேன். ரிசல்ட் இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டெவல் டவுன் மாதிரி வருது. ஆமா, ஓகே. ஸோ டைம் எடுக்கும்ல நம்ம கரெக்டான. ஆமா ஆமா, மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பா டைம் எடுக்கும் ஜி. ஃபுட் எல்லாம் கொடுத்தா ப்ராப்பரான அந்த ஃபுட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இது நல்லா இருக்காது, கலர் இப்போ நல்லா பார்ப்போம். ஆமாம் ஆமாம், இன்னும் மியூட்டேஷனில் இருக்கு. ஓகே, மியூட்டேட் ஆகும்போது சூப்பராக இருக்கும். பேர்ல்ஸ் நல்லா இருக்கு, நல்லா கிராஸ் ஹெட் பேர்ல்ஸ். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு. உங்களுக்கு சென்னையில் இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களால் வர முடியுதுன்னா நீங்கள் ப்ரோட்ட வீடியோஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரேம்ஸ் பார்க்குறோம். இதுதான் ப்ரோ வித்தியாசமாக கருப்பாக இருக்கு. பிளாக் ரேம் ப்ரோ. அப்படிங்களா? ஓகே ஓகே. ஸோ நார்மலாக பார்க்குறது வந்து ஜெர்மன் ரேம், பிளாக் ரேம். பிளாக் ரேம் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ எல்லாம் டெரிட்டோரியல் ஃபிஷ்ஷு. ஸோ அங்கங்கே பேராக இருக்கா எல்லாமே? ஆமாங்க. ஓகே, இப்போ 4 பீஸ் தான் இருக்கு பிளாக்ல. இதில் ஜெர்மன் ரேம் இருக்கு, ஜெர்மன் ரேம் நிறைய இருக்கு, கீழே இருக்கு. ஓகே, இங்கே இவங்களுக்குலாம் பெரிய பெரிய டேங்க் கொடுத்துருக்கீங்க. டேங்க் ஃப்ரீயா இருந்தது. ஓகே, அதெல்லாம் கொடுத்து க்ரூம் பண்ணி எல்லாம் ஒரே மீன் தான். நீங்க அங்க பாக்குற மீன் தான், டேங்க் ஊத்துறதுனால கொஞ்சம் சைஸ் ஆயிருக்காங்க. ஆமா, ஹெட்டும் பாருங்களேன், ஹெட்டும் நல்லா இந்த மாதிரி தான் வரும் எல்லாத்துக்குமே. எல்லாமே சேம் குவாலிட்டி தான். இப்போ நீங்க பாத்துக்கலாம், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும் ஃபிஷ் எந்த மாதிரி டெவலப் ஆகும்ட்டு. ஹெட்டும் நல்லா இருக்கு, பாடி ஷேப்பும் நல்லா இருக்கு. இந்த சைடு எதுவுமே டர்போ ஜீன் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு நல்ல பிரீடர் கிட்ட இருந்து எடுத்தது தான். பாருங்களேன், பாடியோட இது பாருங்க, சைடு ஆங்கிள் பாருங்க, நல்லா இருக்கு. இந்த பெல்லி ஃபேட்டோட இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே ஸ்லிம் பாடி தான், நல்லா இருக்கு ப்ரோ. டெவலப் பண்ண இது பொட்டன்ஷியல் நான் பாருங்களா, சூப்பர். அதுக்காக தான் தனியா டேங்க்ல போட்டது. ஓகே ஓகே, உங்களுக்கு சாம்பிள் வேணும்னா லைக் ஃபிஷ் எப்படி டர்ன் அவுட் ஆகும்னா இந்த மாதிரி டர்ன் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா, நல்லா அக்ரெசிவா இருக்குது, நல்லா இருக்கு ஜி. இந்த ஸ்டெயின் லைக் எஸ்ஆர்டியில் நல்லா கிராஸ் பல்ஸோட பாடி ஷேப், எனக்கு பாடி ஷேப் பிடிச்சிருக்கு. மண்டை வந்து மண்டையோட லைக் அந்த ஷேப் ரொம்ப அழகா இருக்கு. பால் ஹெட். ஓகே, இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக எதிர்பார்க்குறோம் எஸ்ஆர்டியில். ஆனால் இந்த மாதிரி கிடைக்க மாட்டேது. ஒன்று மண்டை பெருசா இருக்கு, இன்னும் பாடி வந்து மண்டை பெருசா இருக்கும், பாடி சின்னதா இருக்கும். பாடி வந்து வளர லென்த் பாடி. ஆமா, இது நல்லா லென்த் பாடியா அழகா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு வெரைட்டி பார்க்குறோம். பேர் சொல்லுங்க ப்ரோ. இது வந்து காலிடாஸ் சேபர் டெயில் சொல்லுவாங்க. சேபர் டெயில், ஆமா. இது வந்து இந்தோனேஷியால இருந்து இம்போர்ட் பண்ணாதான். நான் பார்க்கிறதுக்கு வந்து ஷார்ட் டெயில் நம்ம நினைச்சிட்டேன். ஷார்ட் டெயில் கிடையாது. ஷார்ட் டெயில் வந்து பாத்தீங்கன்னா கூரா வரும். ஓகே, இது வந்து சேபர். சேபர்னா கத்தியா? கத்தி மாதிரி. ஓகே ஓகே, நிறைய புதுசா கலெக்ஷன்ஸா காமிக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம். ஓகே, என்ன பிரைஸ் வரும்? இதெல்லாம் வந்து பேர் வந்து 2500 வரும். ஓகே, மேல் ஃபீமேலோட இருக்கு. ஆமா, மேல் ஃபீமேல் ட்ரையோல இருக்கு ஆக்சுவலா. இது குட்டி போடுமா? ஆமா ஜி, குட்டி தான். குட்டி போடுறதுதான். ஓகே, ரெட் ஐ அது? ஆமா ஜி, பிளட் ரெட் ஐ. என்னன்னா பாடியும் செம்ம ரெட்டா இருக்கு. அதே மாதிரி கண்ணும் பாருங்களேன், கண் இருக்கிறது வந்து ரெட்டு தான், நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா. ஸோ ப்ரோ வந்து இங்கே ஒரு மான்ஸ்டர் டேங்க் செட்டப் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே 2 ஆஸ்கர் இருக்கு. இதெல்லாம் பேரா ப்ரோ? இது ஆமா, பேர்லாம் இல்லை ப்ரோ, சின்னதுலாம் க்ரூம் பண்ணது. ஓகே, அதனால டிஸ்பிளே டேங்குக்காக நம்ம அப்படியே போட்டோம். எல்லாமே சின்ன சின்னதாக வாங்கி போட்டதான். பருன் ஷார்க்லாம் சின்ன சின்ன 4 இன்ச்சில் தான் வாங்கி போட்டோம். அதெல்லாம் நல்ல சைஸ் ஆயிடுச்சு. எல்லாம் வாங்கி போட்டோன்னா ஒரு 5 to 6 months தான் இருக்கும். இது கூட அரணா விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஃபீட் போட்டு காட்டுறேன். ஓகே, ஆஸ்கர்லாம் ரெடியாக இருக்கு ஃபீடு. ஃபீடே பார்த்தீங்கன்னா இப்படி போட்டால் தான் ஃபீடு. இது என்ன பெல்லட்? இது அரோனா பெல்லட் தான். அரோனா பெல்லட் தான். போடலாமா இதுங்களுக்கு? போடலாம். அப்பா அடிச்சு பேக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுட்டை.
அந்த பருண் ஷார்க் பாருங்க டிப்பு எப்படி இருக்குன்னு. நல்ல சைஸ் ப்ரோ இது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு. இன்னொன்று அங்கே இருக்கு, பட் ஆனால் வந்து அது இதுவே அதை அடிக்கிறதுனால தனியாக போட்டு வச்சிருக்கேன். இதுங்களுக்குள்ளே சண்டை போடும். சண்டை போடும். ஓகே. இது கொஞ்சம் அக்ரெசிவ், நார்மல் ஷார்க்கை விட. இது சின்னைகள் சின்னைகள். ஆமாம், பைச்சர். ஓகே. ஓகே. ஸோ ப்ரோ வந்து நம்ம மேலே கூட்டு வந்திருக்காரு. இங்கே வந்து ஜார்ஸில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பீட்டாஸை பார்க்குறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் அண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஜார்ஸ் இருக்கும், அங்கே ஃப்ளவர் அண்ட்ஸாக வச்சு க்ரூம் பண்ணுவாங்க. இங்கே ப்ரோ வந்து பீட்டாஸை குவாரண்டைன் பண்ணிட்டீங்களா ப்ரோ? குவாரண்டைன் ப்ளஸ் வந்து வைக்கிறதே இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஜெயிண்ட் வந்து சஸ்டைனும் ஆகும், நல்லாவும் இருக்கும் மீன். ஓகே. இந்த ஸ்பேஸ் கொடுக்கணும், இவ்வளோ ஸ்பேஸ் ஹோல்டு பண்ணுற நானே இந்த ஸ்பேஸ் கொடுக்கணும்னா வளர்க்குறவங்க எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. ஓகே. ஸோ மேலே இருக்கிற பீட்டாஸை வந்து போட்டிருக்கோம். இதில் ஃபீமேல்ஸ் அவ்வளோ எல்லாமே என்ன வெரைட்டி? எல்லாமே பார்த்தீங்கன்னா அவதார் காப்பர். ஓகே. அவதார் காப்பரு, நல்ல சைஸு, எக்லோடட் ஃபீமேல்ஸ் எல்லாமே ரெடி டு ப்ரீட் பேர். ஓகே. ப்ரீடிங் வேணுன்றவங்க தாராளமாக வந்து ப்ரீட் பண்ணலாம். ஓகே. நல்லா இருக்கு ப்ரோ, சைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி முதல்ல தரவே மாட்டாங்க. ஓகே. இந்த குவாலிட்டி இந்த குவாலிட்டிலாம் முதல்ல ஃபிஷ்ஷு தரவே மாட்டாங்க. அப்படி எடுத்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம அந்த எக்ஸ்பென்சிவ்லாம் கொடுக்கறது கிடையாது. ஓகே. அந்த காசுக்கு நம்ம கொடுக்கறது கிடையாது. ரெகுலராக ஒரு 5-6 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறன்றதுனால நமக்கு கொடுக்குறாங்க. ஓகே. சரி, நல்ல பொட்டென்ஷியலாக இருக்குது. ஸோ குவாலிட்டி தான் மேட்ரு இல்லை ப்ரோ? குவாலிட்டி தான் மேட்ரு. அது பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் மேல்ஸ். ஓகே ப்ரோ. கலரு சூப்பராக இருக்குது ப்ரோ, கலர் அண்ட் சைஸும் பாருங்களா. சரி, இதெல்லாம் வந்து சொன்னேன் இல்லையா, 3.5 months ஓல்டு தான். இது 3.5 மாதம் தான். 3.5 மாதம் தான். இன்னொரு 3 months to 4 months ஹோல்டு பண்ணோன்னா அப்படியே டபுளாக இருக்கும் சைஸ். நல்லா ஃபீட் பண்ணோம், வாட்டர் சேஞ்ச் இருக்கணும், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்ததுன்னா சரியான பொட்டன்ஷியல் காட்டுதெல்லாம் ஃபிஷ்ஷு. இப்போ நார்மல் இருக்கிற சைஸ் பீட்டாஸ்க்கும் ஜெயிண்ட்டுக்கும் லைக் அந்த மெயின்டெனன்ஸ் டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக மாறும்ல? ஆமாம் ஜி. ஓகே. ஸோ சைஸ் டிஃப்ரென்ஸ்னால ஃபுட்டும் சரி, வாட்டர் சேஞ்சு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டபுளாக இருக்கும். நீங்கள் நார்மல் பீட்டாஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோட கொஞ்சம் அதிகமாக இதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் ஆனால் ஈஸி கேரிங் தான். ஓகே. ஸோ பீட்டாஸ் வளர்த்து நீங்கள் பெரிய ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா அந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் சின்ன இந்த மாதிரி சின்ன டேங்க்ல போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெகுலர் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ முன்னாடி பார்த்த டேங்க்ல நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் ரிசல்ட் பார்க்கலாம். கரெக்ட். நல்லா இருக்கு ப்ரோ, அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ, சைஸும் இருக்கு. சைஸும் இருக்கு. ஓகே பிரதர். ஸோ உங்கள் ஃபார்ம்லாம் நல்லா சுற்றி காமிச்சிங்க. எனக்கு பர்சனலாக ஜெயிண்ட் பீட்டாஸ் வந்து குவாலிட்டியும் சரி சைஸும் சரி பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஃப்ளவர் ஆன்ஸும் நல்ல ஒரு பொட்டன்ஷியலை வச்சுருக்கீங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்? கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க. ஓகே. வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஹாய்னு மெசேஜ் டைப் பண்ணிங்கனாலும் குரூப் மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு. அந்த நம்பருக்கு அதில் இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணுவோம் குரூப்பில், என்ன ஸ்டாக் வந்தாலும் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ வேணுன்றவங்க அங்கேருந்து கலெக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி தான் வாங்கணும். சென்னையில் மேக்ஸிமம் இருக்கிறவங்க டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். ரெட்டேரி வந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஃபார்முக்கு விசிட் பண்ணி. கொளத்தூர் தான், கொளத்தூர் வந்தீங்கன்னா ரைட் எடுத்தீங்கன்னா கொளத்தூர், லெஃப்ட் வந்தீங்கன்னா நம்ம ஷாப்பு. ஓகே. லெஃப்ட் எடுத்துட்டு ஒரு 2 சந்து தள்ளி. ஓகே. ஓகேங்களா, லொகேஷன் கூட ஷேர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண ஏதாவது டைம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை டைம் இல்லை, நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல பிங் பண்ணா போதும். எப்போ அவைலபிளாக இருப்பேன்னு நானே சொல்லிவிடுவோம் உங்களுக்கு. நீங்கள் அந்த டைம் வந்து கூட ஃபிஷ்ஷை பிக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் செலக்ட் பண்ணிட்டு கூட பிக் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக வந்து பிக் பண்ணால் கூட பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணுறீங்க? ஆமாம். ஸோ உங்கள் ஃபார்மை சுற்றி காமிச்சதுக்கு நன்றி. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் கார்த்திக். டேக் கேர், பாய்.